ஹலோ, சொல்லுமா. ஜேகே வீட்டுக்கு வந்தாரா? இல்லம்மா, அவரு 2 நாளா வீட்டுக்கே வரல. அவன் இனிமே வரமாட்டான், வரவும் வேணாம். நீ ஒண்ணு பண்ணு, அவன்கிட்ட டெண்டர் ஃபைல் ஒண்ணு கொடுத்துருந்த. அந்த ஃபைல் அவன் கபோர்ட்ல தான் வச்சிருப்பான். அதை எடுத்துக்கிட்டு இம்மீடியட்டா ஆபீஸ்க்கு கிளம்பி வா. சரிம்மா. ஜேகேக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா? பாசம் வச்சிருக்காரா? ஆனா இது என்கிட்ட அவர் சொன்னதே இல்லையே. வயசுல நான் முதல் முறையா உன்னை பார்த்தேன். பார்த்ததுல இருந்து என்னையும் அறியாம உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உன் கூட இல்லைனாலும் பேரை உச்சரிக்காதனாலே இல்லை. உன்னை பத்தி நினைக்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. நான் கண்ணை மூடினாலும் திறந்தாலும் நான் பார்க்குற முதல் உருவம் உன்னோடதாக தான் இருக்கும். என் காதல எப்பவும் குரல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு ஏற்பட்ட அந்த உணர்வை காதல்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அடக்க முடியாத. என் காதல் காத்து மாதிரி, கண்ணுக்கு தெரியாது, ஆனா உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கும். நீயும் அப்படிதான் எனக்குள்ள மொத்தமா நிறைஞ்சிருக்க. என் காதலை ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் நீ பார்த்தியை நேசிக்கிறதா சொல்வ. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பார்த்தி உன்னை நிராகரிச்ச போதும் நீ அவனை நேசிக்கிறதா சொன்னப்ப இருந்தாலும் உன் உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். அதனாலதான் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் வற்புறுத்தல.
போகிறதும் இல்லை. முதல் காதல்ங்கிறதா எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். அதனால வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னை மட்டுமே நேசிச்சுட்டு இருக்க போகிறேன். ஐ லவ் யூ ரம்யா. ஐ லவ் யூ. இது நான் உனக்காக எழுதின லெட்டர் தான். ஆனால் நீ இப்போ இருக்கிற மனநிலையில என்னால் இதை உன்கிட்ட கொடுக்க முடியல. இதை கிழிச்சு போடவும் முடியல. அதனால இது இப்படியே இருக்கட்டும். உன் நினைவுகளையும் என் காதலையும் சுமந்துக்கிட்டே ஜேகே. ஜேகே என்னை இந்த அளவுக்கு லவ் பண்றாரா? ரம்யா, அம்மா. ஃபைல் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுமா. நீ உடனே கிளம்பி வா. சரிம்மா. உங்களுக்காக தான் நான் இதை அயன் பண்ணி வச்சேன். உங்களுக்கு ட்ரெஸ் பிடிக்கலன்னா நீங்க வேற ட்ரெஸ் கூட எடுத்து போட்டிருக்கலாம். அதுக்காக நான் அயன் பண்ண ட்ரெஸ்ஸ இப்படி கசக்கி தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க நடந்துக்கிறது சரியே இல்லை. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இனிமே இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க. நான் நடந்துக்கிட்டது ஒன்றும் சின்ன பிள்ளைத்தனமா இல்லை. நீ இப்போ நடந்துக்கிட்ட பாரு, அதான் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நான் என் ட்ரெஸ்ஸை அயன் பண்ண சொல்லி உங்ககிட்ட கேட்டேனா? இல்லை, என்னை கேட்காம தானே இதை அயன் பண்ணி வச்ச. அதே மாதிரி நான் கேட்காமலே நீ ஜீவா காதலிச்சதை சொல்லியிருந்தேன்னா
உண்மையா சொல்றேன், எனக்கு பெருமையா இருந்திருக்கும். ஆனா நீ அதை மூடி மறைச்சு சபையில அத்தனை பேர் முன்னாடி வேற யாரும் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிட்டல. நீ என்ன மட்டும் அவமானப்படுத்தல, உன்னையும் சேர்த்து தான் அவமானப்படுத்திருக்க. டேய் பார்த்தி, வா. ஏன்னா இந்த பல்லாவரம் சைட்ல சிமெண்ட் மூட்டையில இறக்க சொல்லியிருந்தேனே, வந்துருச்சா இல்லையா? ஆன் த வேப்பா, ஆ? வந்துருப்பா. ஆஹா. கரெக்ட் டைம்க்கு டெலிவரி பண்ணிடுவானா? வந்துடும். சரி. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், எங்க எங்கேயாவது முக்கியமா வெளியே போறியா? ஃப்ரெண்டு வந்திருக்கான்பா, அவனை பார்க்கறதுக்கு. ஆஹா. ஏண்டா ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது அலங்கோலமா தான் போவேன்னு ஏதாவது பிரார்த்தனை கீர்த்தனை பண்ணிருக்கியா? ஏன்பா, நல்லா தானே இருக்கு. ஏன்பான்னு என்ன கேட்காது, போய் கண்ணாடியில பாடுற. என்னடா அது சட்ட காலர்லாம் கிழிஞ்சிருக்கு, அப்படியே போயிட்டு இருக்க, என்னாச்சுடா? கவனம் எல்லாம் எங்க இருக்கு உனக்கு? ஆ? இல்லப்பா, கவனிக்கல. அதான் ஏன்னு கேட்குறேன். கவனம் ரொம்ப சிதறக்கூடாதுடா. போ, போய் சட்டையை மாத்திட்டு போ. சரிப்பா. நல்ல பிள்ளைங்க. அது ஒரு ஷர்ட் அயர்ன் பண்ணி வச்சிருந்தல்ல, அதை கொடு. ஷர்ட்டா? அதான் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அப்படியே அதை கேக்குறீங்க? இல்ல, இந்த ஷர்ட்ல காலர்ல கிழிஞ்சிருக்கு. கவனிக்காம போட்டேன். வேற ஷர்ட் அயர்ன் பண்ணலாம், இப்போ டைம் இல்லை, அதான் கேட்டேன். எங்க இருக்கு? அடுத்தவங்களோட கஷ்டத்தை உணராம நடந்துக்கிட்டா இப்படிதான் நடக்கும். கண்ணாடியில ஒரு பக்கம் தான் முகம் பார்க்க முடியும், இன்னொரு பக்கம் முகம் பார்க்க முடியாது. அது மாதிரி தான் மனுஷங்களும். ஒரு பக்கத்தை பார்த்து மட்டும் முடிவு பண்ணிடக்கூடாது, அவங்களோட இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும். அப்படி ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து முடிவு பண்ணா அவன் முட்டாள். அப்போ என்ன முட்டாள்னு சொல்ல வரியா? ஆமா, நான் முட்டாள் தான். ஏன்னா ஒன்ன நம்பினேன் இல்ல, நான் முட்டாள் தான்.
நிமிஷம். உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. எதுக்கு இப்ப இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்த நீ? உன் மூஞ்சில முழிக்கவே விரும்பல. அத்தை, நான் உங்களை அவமானப்படுத்தணும், ரம்யா கல்யாணம் நிக்கணுங்கிறதுக்காகலாம் இதெல்லாம் பண்ணல. என் மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை மட்டும்தான் நான் பண்ணேன். அது தப்புன்னா நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் ஏன் உனக்கு தண்டனை கொடுக்கணும்? ஆ? இனிமே நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. புரிஞ்சுதா? அத்தை, இதுக்கப்புறம் என்ன செஞ்சா உங்க கோபம் தனியும்னு எனக்கு தெரியல. ஆனா வந்த விஷயம் ஒன்ன உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. நீங்க என் மேல கோவத்துல இருக்கீங்க. இருந்தாலும் நான் இதை உங்ககிட்ட கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அத்தை, நான் ரம்யாவை ரொம்ப நேசிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காம சந்தோஷமா பாத்துக்கலாம். உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு என் பொண்ணு ரம்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கடைசி வரைக்கும் வாழாவட்டியா ஏன் கூடவே வச்சுக்குவேன். இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் திரும்பி வந்துடாத. ஆமா, ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்கு? இதுல பொண்ணு கேக்குறேன், உன் மூச்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. Just get out and get lost. சீ. சரிங்க. ரம்யாவை கல்யாணம் பண்ற தகுதி எனக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அத்தை, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ரம்யாவை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். அத உங்களால தடுக்க முடியாது. Get lost. என்கிட்டே வந்து பொண்ணு கேக்குறான். I love you, Ramya. I love you.